ரவுடியடா நீ? ஹா? ரோட்ல எல்லாரும் முன்னாடி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிக்கிற. யாரு? நான் ரவுடியா? அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் யாரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு. ஹா, நல்லா தெரியும். பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணது நீ. தேவிகா. ஷி, என் பேரை சொல்லி கூப்பிடாத. ஓ ஓகே மேடம், சாரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவர் ஷர்ட்டை பிடிக்க நீ யாரா? ஏண்டி உன்னொருத்த ரோட்ல போட்டு அடிப்பான், பார்த்துட்டு சும்மா போக சொல்றியா? ஹேய், அவன் என்னை என்ன வேணா பண்ணுவான், புரியுதா? அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். எனக்கு எல்லாமே அவன் தான். சாமி, தெய்வமே, போதுண்டி. இதுக்கு மேல ஏதாவது பேசுன போதும். போறியா? சொல்றது புரிஞ்சுக்க தெரியாதவங்க கிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது. எனிவேஸ், தேங்க்யூ so மச். பை. ஏய், ஏடி புரியல? ஏய் நில்றி, உன்னதான் சொல்லிட்டு போ. நான் பேசுறது தான். நான் யாருன்னு கேப்ப, எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேப்ப. இதெல்லாம் கேட்டு வா சூப்பர் அப்படின்னு நான் சிரிக்கணுமா? நீ பேசுனது எனக்கு வலிக்குது. சாண்டி, நல்லா கேளு. உனக்கு உரிமை இருக்கு, என் மேல, அவன் மேல இல்ல. அவன் ஷர்ட்டை பிடிக்கிற உரிமை உனக்கு இல்ல. ஹலோ மேடம், மேடம், ரோட்ல யாரோ ஒரு பொண்ணை அடிச்சாங்கன்னா என்ன உரிமை இருக்குதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, போய் என்னான்னு தான் கேட்பாங்க. புரியுதா? ம், உனக்குலாம் நான் என்ன சொன்னாலும் புரியாது. போடா. இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டி. போடி போ. இப்பதான் வரணும். சை. ஹாய். ஹாய். கோமா இருக்கியா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி, நீ எதாவது சாப்பிட்றியா? 1 மினிட். வெயிட்டர், சாண்ட்விச் இல்லை பர்கர் எதா இருக்கா? உனக்கு சாண்ட்விச் ஓகே தானே? இல்ல, எனக்கு மேகி ஓகே. ஓகே ஃபைன். 2 சாண்ட்விச், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். ரொம்ப பயந்துட்டே வந்தேன், எங்க கோமா இருப்பியோன்னு. ஏன், என்னை பார்த்தா பயமா இருக்கா? ச்சே, அப்படிலாம் இல்லை விஷ்ணு. கோமா இருப்பியோன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் தான் சாரி கேட்கணும். அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. விஷ்ணு, நீ சாரி கேட்கணும்லாம் இல்லை, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சாண்டி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அன்னைக்கு நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா? நீ ஏன் ஃபோனே எடுக்கல? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா நீ உன் ஃப்ரெண்டோட சிரிச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. நான் ஒருத்தன் இருக்கேன்ற கவலையே இல்லைல்ல உனக்கு? இப்போ எதுக்கு விஷ்ணு அதெல்லாம்? விடு. ஆனால் நான் சாண்டியை செம்மையாக திட்டி விட்டுட்டேன். ஏன்? யா, உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் ஷர்ட்டை பிடிச்சி எப்படி நீ கேட்கலாம், அப்படி இப்படின்னு திட்டிட்டேன். ஐயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சண்டை வரத்துக்கு நான் காரணமாயிட்டேனா? எஸ், தேங்க்யூ. தேவிகா, நாம முடிச்சுக்கலாமா? ஏன் விஷ்ணு, ஃபுட் பிடிக்கலையா? நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை இல்லை,
நான் முடிச்சுக்கலான்னு சொன்னது நம்ம ரிலேஷன்ஷிப்பை. புரியல விஷ்ணு. இல்லை நாம பிரேக்கப் பண்ணலான்னு சொல்கிறேன். அதான் ஏன்? பிரேக்கப்லாம் ரொம்ப பெரிய வேர்ட் விஷ்ணு. இல்லை அன்னைக்கு வீட்டில் சடனாக பொண்ணு பார்க்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா தான் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டாரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ வந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு. பிடிக்கலன்னா அப்புறம் வேணான்னு சொல்லிட்டுட்டாரு. நானும் ஓகே அப்படின்னு நான் கிளம்பி போய் பார்த்தேன். ரிட்டன் காரில் வரப்போ நம்ம லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணேன். செம்ம சண்டை, வெளியே போ அப்படி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கீழே இறங்கி யார் அந்த பொண்ணு கால் பண்ண நான் பேசணும்னாரு. அதான் கால் பண்ண உனக்கு, நீ எடுக்கல. நான் உனக்கு மாற்றி மாற்றி கால் பண்ணேன், அப்பயும் நீ எடுக்கல. விஷ்ணு, அன்னைக்கு ஏதோ ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா கேவலமாக ஒன்று கேட்டாரு. லவ் தான் பண்ணுறீங்களா, பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் எடுக்கலனா எவன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு. அன்னைக்கு சாண்டியை சட்டையை பிடிச்சான்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா சட்டையை நான் பிடிச்சே அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, அவளை பற்றி கேவலமாக பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவர் சொல்ற மாதிரி. விஷ்ணு ஸ்டாப். இல்ல நான் தப்பா எதுவும் சொல்லல. போதும் விஷ்ணு. இல்ல தேவிகா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. விஷ்ணு ஸ்டாப். தேவிகா, நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் பிரேக் அப். பிரதர் இருந்தாங்க.